ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கி பையும் குக்கீஸும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்லெஸ்க்கான ரெசிபி தான் இது. எக்லெஸ்லேயும் வந்து குக்கீஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 40 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 50 கிராம்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இது நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குக்கீஸ் வந்து செய்கிறதுக்கு நமக்கு ஹேண்ட் விஸ்கே போதும். நல்லா சுகர்லாம் டிசால்வ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்த பிறகு இதில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 80 கிராம்ஸ் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோரும், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பேட்சாக சேர்த்து நம்ம பட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு டோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1/2 அன் ஹவரில் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் பண்ணவே எடுக்கணும். இப்போ வந்து நல்லா 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கி பை செஞ்சுக்கலாம். இந்த டோவில் உங்களுக்கு 3 குக்கி பை வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி சாம்பிளுக்கு 1 தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு 30 கிராம் வந்து குக்கி டோவை மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபாயில் கப்பில் நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன்லேயும் இல்லை கையிலையும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஃபில்லிங்ஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி வேன் ஹவுட்டன் பிராண்டோட மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சென்டரில் ஃபில்லிங்காக கொடுத்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நியூட்டெல்லா, கோவச்ச சாக்லேட் இதெல்லாம் கூட ஃபில்லிங்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணுறதுக்கு மறுபடியும் 40 கிராம்ஸ் டோவை வந்து மெஷர் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம அந்த டோவை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ண பிறகு மேலே கொஞ்சமாக நீங்கள் தேவைப்பட்டதுன்னா சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே மீதி இருக்கிற டோவில் வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் தான் வந்து செய்ய போகிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு குக்கீஸை வந்து இந்த மாதிரி குக்கி டோவை குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த குக்கீஸ் வந்து இப்போ பேக் பண்ண வச்சிடலாம். இது கூடவே இந்த குக்கி பையும் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அவன் பொறுத்து உங்களுக்கு பேக்கிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். குக்கீஸ் பாருங்கள் நல்லாவே பேக் ஆகிடுச்சு. குக்கீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதுதான் வந்து குக்கியோட டெக்ஸ்சரும் கூட. குக்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்னுட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குக்கி பை வந்து பார்த்துடலாம். குக்கி பை பாருங்கள் மேலே வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக பேக் ஆகிருக்குன்னுட்டு. நடுவில் வந்து சென்டரில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து நியூட்டெல்லா, கோவச்ச சாக்லேட்லாம் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருந்தோம்னா நல்லா மெல்டட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி காம்பவுண்ட் சாக்லேட் தான் போட்டிருக்கேன். இந்த குக்கீஸ் அண்ட் குக்கி பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேட் கேக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன பிறகு ப்ரௌனி கிவ் அவே தாங்க கொடுக்க போகிறோம். 3 பேரை ரேண்டமாக சூஸ் பண்ணி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரௌனி கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.